ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டவதாக இந்த அருமையான இந்த காலவேளையில் இந்த குட் ஃப்ரைடே புனித வெள்ளி ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து நான் வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலும் கூட உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குல்கதா என்ற அந்த மலையின் மேலே 2 கல்லர்கள் மத்தியிலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். கடைசி நிமிடம், கடைசி நேரம், அங்கே இருக்கிற அந்த போர் சேவகன் வந்து அந்த 3 பேரையும், அந்த 2 கல்லர்களையும், அந்த இயேசு கிறிஸ்துவை வந்து பார்க்கிறார்கள். மரித்துட்டாங்களா இல்லையா, இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களா என்று சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இன்னும் அந்த 2 கல்லர்களும் மரிக்காமல் அவங்களுடைய ஏதோ காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். உடனே அவன் என்ன பண்ணா, சேவகன் அவருடைய கால்களை முறித்து அவர்களை என்ன செய்து விட்டான், கொலை செய்து விட்டான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கிட்ட வந்து பார்த்தபொழுது அவர் ஏற்கனவே என்ன செய்து விட்டார், மரித்து போயிருந்தாலும் கூட அங்க இருக்கிற போர் சேவகரில் ஒருவன் வந்து, நாம் இங்கே வாசிக்கட்டோமே, அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை தான் இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். அவருடைய விலாவில் குத்தின உடனே இரத்தமும் தண்ணீரும் வந்ததாம். ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லா இரத்தத்தையும் ஆண்டவர் சிலுவையில் என்ன செய்து விட்டார், நமக்காக சிந்து விட்டார். இனி அவருடைய சரீரத்தில் என்ன இல்லை, ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. மனு குலத்துக்காக எல்லா கல்வாரியில நமக்காக அவர் எல்லா ரத்தத்தையும் சிந்து விட்டார். ரத்தம் இல்லாதனால தான் அங்கே என்ன வந்துச்சு, ஆண்டோடைய சரீரத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்க கேட்டோம். இந்த நாளிலே இந்த வசனத்தின் அடிப்படையாக வைத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேன்மை என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். கிரேட்னஸ் ஆஃப் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட், பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய மேன்மைகளை குறித்து இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் விலாவில் குத்தும் பொழுது முதலாவது ரத்தம் வந்தது. இனி அவருடைய சரீரத்தில் ரத்தம் இல்லை. அதனால தான் நாம் வாசி கேட்டோம், ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆகவே அந்த சிலுவையில் நடந்த ஒரு கடைசி சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த போர் சேவகரின் விலாவில் குத்தும் போது இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியே வந்துச்சு. ஒன்றுமே இல்லை அவருடைய சரீரத்தில், ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. ஆனால் ரத்தம் இல்லாதனால தான் அவருடைய சரீரத்திலேருந்து என்ன வந்துச்சுங்க, மீண்டும் மீண்டுமா சொல்கிறேன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியதுதான் நான் சொல்கிறேன். என்ன வந்துச்சு, தண்ணீர் தான் புறப்பட்டு வந்தது. மனு குலத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்து விட்டார். இனி ரத்தமே கிடையாது. எல்லாவற்றையும் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த தப்பிதங்களுக்காக எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சிலுவையில் ரத்தத்தினால சிந்தி தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பலமுறை ஜனங்கள் அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி பலமுறை வகை தேடினாங்க. பிரசங்கம் பண்ணிட்ட பிறகு சபையிலேருந்து வெளியே வந்தார். வெளியேருந்து வந்த உடனே என்ன பண்ணாங்க, அந்த ஜனங்கள் மலையின் மேல் கூட்டிகிட்டு போய் எப்படியாச்சும் கீழே தள்ளணும்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அங்கே அவர் அந்த இடத்தை விட்டு என்ன செய்து விட்டார், கடந்து போய்விட்டார். அங்கிருந்து கலைந்து போய்விட்டார். அங்கே அவருக்கு மரணம் உண்டாகவில்லை. மரணத்துக்கு பயந்து அவ்விதமாக அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போகலை. அவ்விதமாக மரித்தால் மனு குலத்துக்காக தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்த முடியாது என்பதற்காக தான் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார். ஹல்லேலூயா. போர் சேவகர்கள் நன்றாக அடித்தாங்க. ஆண்டவர் வந்து பிடிச்சிட்டு போனாங்க. யூதாஸ் முத்தத்தினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்த உடனே அங்கே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து ஆண்டவரை பற்றி கொண்டு நேராக பிலாத்துக்கிட்ட கொண்டு போனாங்க. அங்கே வாரினால் அடிக்கப்பட்டார், முட்கிடம் சுட்டப்பட்டார், காரி துப்புனாங்க. வாரினால் அடிக்கப்பட்ட பொழுது அந்த சதை என்ன செய்தது, பிச்சு அப்படி பிளந்துட்டு வந்தது. அவ்வளவு காரியத்தையும் தேவன் நமக்காக செய்து முடித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனாலும் அங்கே அவருக்கு என்ன உண்டாகலை, எப்படியாச்சும் அடிச்சாச்சும் கொல்லணும்னு பார்த்தாங்க. அடிச்சா செத்துருவாரா, முட்கிடம் சுட்டப்பட்டா செத்து வராரா, இல்லை வாரினால் அடிக்கலாம். எவ்வளவோ அடிகள் நமக்காக அடிக்கப்பட்டார். ஆனாலும் அங்கே என்ன வரலை, மரணம் வரவே இல்லை. ஹல்லேலூயா.
மனு குலத்துக்காக கடைசி சொட்டு ரத்தம் சிந்த வேண்டும். அதுதான் கல்வாரியில நடந்த ஒரு சம்பவம், கல்வாரியில் நடந்த ஒரு காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப எதற்காக கல்வாரியில ரத்த சித்தம் படுத்துறீங்களா? எதற்காக ஆண்டவர் கல்வாரி நமக்காக ரத்தத்தை சிந்தினார்? நமக்கு பாவ மன்னிப்பு தரும்படியாக, நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக தான் கல்வாரியில நமக்காக ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப இதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். இனி அவருடைய சரீரத்தில் ரத்தமே இல்லை, இப்ப தண்ணீர் தான் புறப்பட்டு வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேன்மைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எதற்காக இந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது? இந்த ரத்தத்தினுடைய மேன்மைகள் என்ன? கிரேட்னஸ் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் முதலாவது மேன்மை என்ன தெரியுங்களா? வாசிப்போமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இவருடைய இரத்தத்தினாலே, பாருங்க, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது, இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற முதலாவது காரியம் பாவ மன்னிப்பு. விசுவாசிக்கிறீங்களா? பாவ மன்னிப்பை நாம யார்கிட்ட பெற்றுக்கொள்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல தான் நம்ம அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மனிதன் தன்னுடைய ஜீவியத்தில் செய்த பாவங்களுக்கு எங்க போனாலும் அவனுக்கு என்ன கிடையாது? பாவ மன்னிப்பு கிடையாது. எங்க போனாலும் இன்றைக்கு அநேகர் எங்க போறாங்க? புண்ணிய ஸ்தலத்துக்கு போறாங்க, சில முக்கியமான இடங்களுக்கு போய் போறாங்க. ஆனா பாவ மன்னிப்பு அவங்களால பெற்றுக்கொள்ள, எங்க போனாலும் பாவ மன்னிப்பை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல, பெற்றுக்கொள்ளவும் முடியவே முடியாது. ஆனா தங்களுடைய பாவ மன்னிப்புக்காக என்னெல்லாம் செய்யறாங்க ஜனங்கள், என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பாவ மன்னிப்புக்காக எத்தனையோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க ஜனங்கள். சாது சுந்தர் சிங் ஐயா உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவர் ஒரு நாள் வந்து இமயமலைக்கு அங்கே அவர் போகும் பொழுது அங்கே நிறைய பக்தர்கள் அங்கே லைனாக உட்கார்ந்து கொண்டிருந்தாங்களாம். ஒரு இடத்துல கிராமத்தில் இப்படி உட்கார்ந்து கொண்டிருந்தாங்களாம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக உட்கார்ந்து கொண்டிருந்தாங்களாம். ஒருத்தர் வந்து பலகையில் நல்ல ஆணியெல்லாம் நிறைய அடித்து அந்த மேலே படுத்துட்டு இருந்தாராம். இன்னொருத்தர் வந்து தன்னுடைய ஒரே கையை மட்டும் உயர்த்தி ஒரு பெரிய ஒரு பாரத்தை அவருடைய கையில் சுமந்து இப்படி நின்று கொண்டிருந்தாராம். இப்படி ஒவ்வொருவராக அந்த வரிசையில் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். உடனே சாது சுந்தர் சிங்கா போய் கேட்டாராம், ஐயா நீங்கள் ஏன் இந்த மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க? இந்த பலகையில் ஆணி நல்லா அடிச்சுட்டு அந்த மேலே வெறும் உடம்புல ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க? உடனே கேட்டாராம், நான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நான் அவ்வளோ பாவத்தை நான் செய்திருக்கிறேன், நான் வந்து ரொம்ப மோசமான ஒரு மனுஷனாக இருக்கிறேன், அதனால் என் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறேன்னு சொன்னார். அடுத்தது இன்னொருத்தர் போய் கேட்டாராம், ஏன்ப்பா உன் கையை உயர்ச்சி ரொம்ப நேரமாக ஒரு பெரிய பாரத்தை உன் கையில் சுமந்து கொண்டிருக்கிற? இந்த கையில் தான் நான் நிறைய பாவத்தை செஞ்சேன், அதனால் இந்த கை எனக்கு சுத்திகரிக்கப்படணும், இந்த கை கடவுள் என்னை மன்னிக்கணும்னு சொல்லி தான் இப்படி நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு சொன்னாராம். கடைசியில் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்த பிறகு, உங்களுடைய இப்படி செய்கிறதுனால உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா என்று சொல்லி சாது சுந்தர் சிங்கர் கேட்டாராம். உடனே அவங்க சொன்னாங்களாம், இல்லையா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொல்லி சாது சுந்தர் சிங் ஐயாட்ட வந்து சொன்னாங்களா. உடனே அவர் சொன்னாராம், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரம்தான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை தடவை தான் நீங்கள் போய் அங்கேயும் இங்கேயும் போய் உட்கார்ந்துட்டு ஜெபிச்சுட்டு கொண்டு இருந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஜெபிக்கணும் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் போகும்போது தான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை அல்லாமல் ஒரு மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு தரவே முடியாது. இதுதான் கல்வாரியில் அவர் மனுஷனுடைய பாவ மன்னிப்புக்காக தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். உங்களுக்காக எனக்காக தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்ததின் நோக்கம் என்ன தெரியுங்களா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இன்றைக்கும் கூட அநேக ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறது. ஆமென். 2000 வருடங்களுக்கு முன்பதாக சிந்தப்பட்ட ரத்தம், அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் இன்றைக்கு எல்லாருக்குமே அந்த பாவ மன்னிப்பை தருகிறது. ஆமென். இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சிலர் வந்து ஃபாதர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வாங்க. ஐயா நான் இப்படி செஞ்சுட்டேன், இப்படிப்பட்ட காரியம். அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் யார்கிட்ட அறிக்கை செய்யணும் உங்கள் பாவத்தை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து தான் சொல்லணும். பாஸ்டர்கிட்டையோ உங்கள் இடத்துல கூட இருக்கிறவங்ககிட்டயோ இல்லை ஃபாதர்கிட்டையோ அவங்ககிட்டயோ போய் சொல்கிறதல்ல,
ஆண்டவரிடத்துல மனப்பூர்வமாக உங்க பாவங்களை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கத்த தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு மனுஷன் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிற முதலாவது ஒரு மேன்மையான ஒரு காரியம். இதை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? உங்களை சற்று நீங்கள் நிதானித்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்கள் பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படாமல் இருக்கிறதா? ஒருவேளை இன்னும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலை, இன்னும் நான் பாவியாக தான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நாம் இந்த இடத்துல வந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ளாக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்கள் சொன்னால் அந்த இரத்தத்தின் வல்லமைக்குள்ள நீங்கள் கீழே வரும் பொழுது அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பயங்கரமான நீ ஒரு பாவியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மோசமான ஒரு பாவியா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுல உண்மையாளராக இருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? நானும் ஒரு பெரிய பாவி, அசுத்தமாக வாழ்ந்து கொண்ட நாட்கள், எத்தனையோ காரியங்களை செய்து கொண்ட நாட்கள். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தவானாக வைத்திருக்கிறார். ஆகவே நான் பரிசுத்தவான் தான், ஆனால் இன்னும் பரிசுத்தவானாக வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமும் சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசுவின் ரத்தத்தில் நாளதான் நம்ம இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை என்ன செய்து கொள்ள முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இயேசுவின் ரத்தத்தின் மன்னிப்பதற்கு உரிமை உண்டு. அவருடைய வார்த்தையினாலதான், நம்முடைய ரத்தத்தினாலதான் நமக்கு என்ன மன்னிப்பும் உண்டு, நமக்கு சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, எல்லா பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே தான் நம்ம என்ன பாடுறோம்? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் மீட்பெற வேண்டும். சொல்லுங்க எல்லாரும் பாடுங்க. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தின் ஓரிடம் மீட்பெற வேண்டும். இயேசு தருகிறா, இன்று தருகிறா. சொல்லுங்க. இயேசு தருகிறா, இன்று தருகிறா. அதற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்து விட்டா. சொல்லுவோமா? அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்து விட்டான். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் பெற வேண்டும். இதற்காக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்துல நமக்கு ஒரு இடம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால் மாத்திரம்தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ஆகவே இந்த நாளிலே உங்க பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கும் என்று சொன்னால் மெய் மனஸ்தாபத்தோடு தேவ சமூகத்தில் உண்மை என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அவர் ரத்தத்தினால உங்களுக்கு பாவ மன்னிப்பை தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். 1 யோவான் 1:7 நாம் வாசி கேட்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல. 1 யோவான் 1:7 வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. கல்வாரியில் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின் இரண்டாவது மேன்மை என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறது? அதை சுத்திகரிக்கும். ஒரு பாவத்தை ஆண்டவர் இங்க சொல்லல. அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு பாவத்தை எழுதி வைக்கல. என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தங்களையும் என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். கரை திரை அற்ற சபையினை கத்த தம்மோடு கூட சேர்க்க ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆகவே நீங்கள் நான் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது நம்மை எப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நம்மை சுத்திகரித்து கொண்டே, நம்முடைய அழுக்கையும் நம்முடைய பாவத்தையும் விட்டு நம்ம என்ன செய்யும்? அது சுத்திகரி. ஒரு மனுஷனுடைய சுத்திகரிப்பு இயேசுவின் ரத்தத்தினால் தான் இருக்கிறது. ஆமென். இந்த வீட்டு நம்ம சுத்தம் பண்ணணும்னா
நம்ம வீட்டின் காரியங்களை சுத்தப்படுத்த வேண்டும், எவ்வளோ பிரயாசங்களை படுறோம், எவ்வளோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம், நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நாம் சுத்திகரிப்பதற்கு நாம் அதிக பிரயாசங்கள் நாம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்முடைய உண்மையான நிலவரத்தை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய ரத்தம் தான் நம்ம என்ன செய்கிறது, எல்லா பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறது, சுத்திகரிக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்தப்பட்ட இந்த கல்வாரி ரத்தம் இன்றைக்கும் கூட அநேகரை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறது, சுத்திகரித்து கொண்டே இருக்கு. ஏதோ ஒரு நாள் இந்த குட் ஃப்ரைடேக்காக சில பேர்லாம் சாப்பிடாம கறி மீன் எதுவும் சாப்பிடாம அப்படி உபவாசத்தோடு 40 நாள்லாம் இருப்பாங்க. இருங்க, நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. எல்லா நாளிலும் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியங்களும் என்ன செய்யணும், தியானிக்கணும். கல்வாரி தியானத்தை எல்லா நாட்களும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கல்வாரியில ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை நினைவு கூற வேண்டும். ஏதோ குட் ஃப்ரைடேக்கு மட்டும், ஏதோ கர்த்தருடைய பந்தியினால் மட்டும் வந்து, ஏதோ பண்டிகை கிறிஸ்தவர்களாக வந்து நம்ம இந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்துக்குள்ளாக நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட நாட்களை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று சொல்லி நம்ம ஒத்துக்கொள்ளும் பொழுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடணும், இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. நீங்க பாவத்தை மறைத்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க முடியாது. உண்மை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் எல்லா பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறார், அவர் ரத்தத்தினால நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் இந்த நாட்களில் இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? அப்படிப்பட்டவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால கர்த்தர் நம்மை சுத்திகரித்திருக்கிறார். அவர் நம்மை சுத்திகரித்து தம்முடைய சொந்த ஜனமாக மாற்றிருக்கு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் எனக்காக பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்போ இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்தனால தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அந்த ரத்தம் நம்மை சுத்திகரித்தனால தான் இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறோம், கூடி வந்திருக்கிறோம். அப்போ இன்னும் நம்ம அந்த ரத்தத்தினால் நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கப்படாமல் இருந்தால் நாம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறி போயிருக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கப்படாமல் இருந்தால் இன்னும் நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமைக்குள்ள, அந்த அனுபவத்துக்குள்ள நீங்கள் நான் வரலன்னு தான் அர்த்தம். இன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின் மேன்மையை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அந்த கல்வாரி சிலுவையில் அன்றே ஓடி வாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறதுல அவர் உண்மையுள்ள தேவனாகவே இருப்பார். ஹல்லேலூயா. அதுதான் பாடுறோம். சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, பாட்டு தெரிந்தவங்க பாடுங்க. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, உள்ளத்தில் வந்தீரையா. ஆமென். உமக்காய் வாழ்ந்திட எங்கள் உள்ளத்தில் வந்தீங்க ஆண்டவரே, உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட. எல்லாரும் சேர்ந்து பாடு. ஒப்பு கொடுத்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக சுத்திகரித்திரே ஆண்டவரே. சொந்த ஜனமாக தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால எந்த பாட்டை பாடினாலும் அந்த அர்த்தத்தை உணர்ந்து நாம் பாடணும். ஏதோ பாடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாடிட்டு உட்கார்றது அல்ல. அந்த பாடல் வரிகளை என்ன பாட்டு பாடினாலும் அந்த அர்த்தத்தை உணர்ந்து நாம் பாடுவோம் என்று சொன்னால் அது நமக்கு என்ன எப்படிப்பட்டதாக இருக்கும், பிரயோஜனமுள்ளதாக இருக்கும், அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே அவர் ரத்தத்தினால் நமக்கு என்ன உண்டாகிறது, மேன்மை, சுத்திகரிப்பு உண்டாகிறது. எபேசியர் 2:16 வாசி கேட்போம். எபேசியர் 2:16 வாசிப்போம். பகையை சிலுவையினால் கொன்று, பகையை சிலுவையினால் கொன்று, அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடுத்த மேன்மை என்ன தெரியுங்களா? அவர் ரத்தம் தேவனோடு நம்மை என்ன செய்கிறது, ஒப்புரவாக்குகிறது. ஹல்லேலூயா. மனுஷன் பாவம் செய்த பிறகு தேவனுக்கு தூரமாய் போய்விடுகிறான். அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு சரியான ஒரு தொடர்பு இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு ஃபெல்லோஷிப் இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? பாவம் அவனுக்குள் பிரவேசித்தபடினால, துன்மார்க்கமான காரியங்கள் தன்னுடைய ஜீவியத்தில் செய்து வருகிறபடினால தேவனோடு அவன் என்ன செய்ய முடியல, ஒப்புரவாக முடியலை.
அதை பற்றி ஆதியாமத்தில் நாம் வாசிக்கிறோமே. ஆதாம் ஏவாளை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். விளக்கப்பட்ட அந்த கனியை புசிக்க கூட ஆண்டவர் சொன்னார். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க? புசித்ததுனால அங்கே பாவம் வந்தது. தங்களை நிர்மாணிகள் என்று அங்கே என்ன செய்து கொண்டாங்க? தெரிந்து கொண்டபடினால இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க. தங்களுடைய பாவங்களை மறைத்துக் கொள்வதற்காக அங்கேயும் என்ன செய்கிறாங்க? பாவத்தை செய்தபடினால அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆதாமே ஆதாமே என்று சொல்லி யார் கூப்பிட்டா? தேவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறார். தேவன் சந்திக்க வரும்பொழுது அவன் போய் மறைந்து கொள்கிறான். ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக வந்து அவனால் நிற்க முடியல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சில காரியங்களை செய்ய வேண்டாம்னு சொன்னாரோ அதை நாம் செய்து விடுகிறோம். ஆண்டவர் சில காரியத்தை விலக்கி வைத்திருக்கிறான்னு சொன்னால் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அது என்னதான் நடக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல தான் ஆதாமும் ஏவாளும் விளக்கப்பட்ட அந்த கனியை புசித்தபடி தோட்டத்தை விட்டு என்ன செய்தார்? ஆண்டவர் வெளியே துரத்து விட்டு. அதனால ஆண்டவருக்கும் அவர்களுக்குள்ள தொடர்பு என்ன செய்து விட்டது? முற்றிலுமாக அருந்து போய்விட்ட ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெல்லோஷிப் அவர்களுக்குள்ள, தேவனுக்கும் அவர்களுக்குள்ள ஒரு ஒப்புரவாகுதல் அனுபவம் என்ன செய்து விட்டாங்க? இழந்து போய்விட்டார்கள். ஆகவே ஆதி மனுஷன் பாவம் செய்தபடினால தேவன் கூட அவனால் இருக்க முடியாதனால ஐக்கியத்தை இழந்து போயிட்டான். இப்போ ஃபெல்லோஷிப் இழந்து போயிட்டான். பாவம் செய்தபடினால தான். அது மாத்திரமல்ல, ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியதனால தான் தேவனோடு கூட உள்ள ஒரு ஐக்கியத்தை அவன் இழந்து போயிட்டான். இன்றைக்கு தேவனோடு கூட இருக்கிற அந்த ஒப்புரவாகுதல் அனுபவத்தை இழந்து போயிட்டான். இன்றைக்கு தேவனோடு கூட நம்ம ஒப்புரவாகி இருக்கிறோமா? சற்று நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக இப்பொழுது தேவன் நமக்கு என்ன தருகிறாரு? ஒப்புரவாகுதலை கர்த்தர் நமக்கு தரு. தேவனோடு நீங்களும் நானும் ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காகவே அந்த கல்வாரியில நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனை பேர் நான் பேசுறது தூக்கம் வருது? யாருக்கு வரல? ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்ப தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கும்போதே நாம் முதலாவது யாரத்தில் ஒப்புரவாக வேண்டும்? மனுஷர்களோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை விட்டு பிரிந்து போன நம்மை தேவனோடு ஒப்புரவாகும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ஆனா தேவனோடு ஒப்புரவாகுவதற்கு முன்பதாக நாம் யாரோடு ஒப்புரவாதல் ஆக வேண்டும்? மனுஷர்களோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? கசப்பு, வைராக்கியம், மூர்க்கம், பொறாமை, எரிச்சல், சண்டை, ஒருத்தரை பார்த்தாவே பேச வராது, ஒருவருக்குள்ள சரியான ஒரு ஒருமனம் கிடையாது, ஒப்புரவாகுதல் அனுபவம் கிடையாது. இதெல்லாம் எங்கே நடக்குது தெரியுங்களா? சபைக்குள்ள நடக்குது, சபையில் இருக்க குடும்பத்தில் நடக்குது, சபையில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்றால் நாம் முதலாவது தேவனிடத்தில் மனுஷனிடத்தில் செய்ய வேண்டும்? ஒப்புரவாக வேண்டும். மனுஷனோடு ஒப்புரவாக எப்படி நாம தேவனோடு ஒப்புரவாக முடியும்? யோசித்து பாருங்க. இங்கே இருக்கிறவங்க யாராவது இன்னும் நான் சரியான விதத்தில் அவங்கள ஒப்புரவாகலை, எங்களுக்கும் அவங்களுக்கும் சில பிரச்சனை, எங்களுக்கும் அவங்களுக்கும் சில சிலர் பார்த்தாவே பேச மாட்டாங்க, சிலருக்குள்ள ஒரு ஒப்புரவாகுதல் அனுபவமே இல்லை. எதுக்கு அப்போ கிறிஸ்துவத்தில் நம்ம இருக்கிறோம்? எதுக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்? எல்லாரோடும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நீங்களும் நானும் ஒப்புரவாகுதல் சமாதானத்தோடு நீங்கள் நான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கசப்பு வைராக்கியத்தோடு இருந்தால் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டதான நீங்கள் நிச்சயமாக ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவாக இருக்கவே முடியாது. கசப்பும் இந்த வைராக்கியம் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துச்சுன்னா இந்த காரியங்கள்லாம் எடுத்து விட்டு நீங்கள் அவர்களோடு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீங்கள் யார்கிட்டலாம் பேசாமல் இருக்கிறீங்க, யார்கிட்டலாம் முகத்தை காமிக்கிறீங்க, யார்கிட்டலாம் முகத்தை சுளிக்கிறீங்க, அவங்ககிட்டலாம் போய் ஒப்புரவாகுங்க. இல்லை கட்டி நீங்கள் பரலோகம் போகவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, சரியாக நீங்கள் ஒருவரத்தில் ஒப்புரவாகவில்லை என்று சொன்னால் ஆண்டுடைய வருகையில் நீங்கள் போகவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நீங்கள் எங்கே ஒப்புரவாகணும்? மனுஷத்தில் ஒப்புரவாகணும். குடும்பத்தில் ஒப்புரவாக வேண்டும். மனைவிக்கும் புருஷனுக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு காரியம், ஒரு சமாதானம் அவங்களுக்குள்ளே இல்லைன்னா பிள்ளைகளிடத்தில் எப்படி காணப்படும்? பிள்ளைகளிடத்தில் எப்படி அந்த ஒப்புரவாகுதல் அனுபவம் வரும்? எப்படி உங்களுக்குள்ள அந்த ஒப்புரவாகுதல் அனுபவம் இருந்தால் தான் என்ன வேணும்? பிள்ளைகளுக்கும் அது வர முடியும். இப்போ இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக தான் நம்ம என்ன செய்து கொள்ள முடியும்? பிதாவோடு நீங்கள் நான் என்ன செய்து கொள்ள முடியும்? ஆண்டோடு ஒப்புரவாக முடியும். சபையில் சில பேர் இல்லை, வெளியில் இப்படி நிறைய காரியங்கள் போய்கொண்டே இருக்கிறது. அப்போ இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலமாக தான் தேவனோடு எப்படி நம்ம ஒப்புரவாகுதல் முடியும். நமக்கு ஒருவருக்கும் எந்த ஒரு கசப்பு வைராக்கியம் யார் மேலே இருக்கக்கூடாது. இயேசு நம்ம எப்படி நேசித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம மேல் அன்பு உள்ளவராக இருந்து எல்லா காரியத்தையும் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டாரோ அது போல என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்த நமக்கு விரோதமாக செய்தாலோ அவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவர்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும்?
மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போறதில்ல, ஒப்புரவாகுதல் அந்த அனுபவம் நமக்குள் காணப்பட வேண்டும். ஆகவே நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஒப்புரவாகுதல் அனுபவத்தை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? இழந்து போயிடக்கூடாது. அதை நம்ம காத்து கொள்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நாம் பாடுறோம். என்ன பாடுறோம்? இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம், ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோம். பாட்டு தெரியாதா? ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோம். மீண்டுமாய் பாடுவோமா? இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம், ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோம், ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோம். அவருடைய ரத்தத்தினாலதான் நீங்கள் நான் என்ன செய்யப்படுகிறோம்? ஒப்புரவாக்கப்படுகிறோம். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சிச்சு? அடுத்ததாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் 4வது மேன்மை என்ன தெரியுங்களா? 4வது மேன்மை, அந்த இரத்தம் நம்மை தேவனுக்கு சமீபமாய் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள், முன்னே என்று சொன்ன என்ன அர்த்தம்? எப்போது? ரட்சிக்கப்படாத நாட்களிலே, முன்னே தூரமாய் இருந்த நாட்களிலே, இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்ன பண்ணிட்டீங்க? சமீபமாய் ஆண்டுடைய சமூகத்தில் கிட்டி ஓடி வந்துட்டீங்க. முன்னே நீங்கள் ஆண்டவர் அறியலை, பாவத்தில் இருந்தீங்க, அக்கிரமத்தில் இருந்தீங்க, உளையான சேற்றில் கிடந்தீங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை என்ன செய்தார்? ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு அவரோடு கூட கொண்டு நெருங்கி சமீபமாய் தேவ சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நாட்களிலே நாம் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தோம். கெட்ட குமாரனை போல தகப்பன் வீட்டை விட்டு தூரமாய் நாம் ஓடிக்கொண்டிருந்த வேளையில இயேசுவின் ரத்தம் நம்மை மன்னித்தது மட்டுமல்ல, இப்பொழுது அந்த ரத்தம் நமக்கு தேவனோடு கிட்டி சேர்வதற்கு சமீபமாய் ஆண்டவரோடு கூட கொண்டு வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை நாள் நம்ம ஆண்டவரோட தூரமாக போயிருக்கிறோம், ஆண்டுடைய சமூகத்தை விட்டு நம்ம போயிருக்கிறோம், ஆண்டுடைய பிரசனத்தை விட்டு நம்ம போயிருக்கிறோம், கெட்ட குமாரனை போல தகப்பன் வீட்டை விட்டு நம்ம வெளியே போயிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ரத்தத்தினால் இந்த நாளிலே உங்களை என்ன சமீபமாய் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாமல் இருந்தோம், மன்னிக்கப்படாமல் இருந்தோம், தூரமாக இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ உங்களை என்னையும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் கிட்ட நம்ம சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் கல்வாரியிலே சிந்தப்பட்ட அந்த விலையேற பெற்ற ரத்தம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தேவனோடு இவ்வளவு சமீபமாக இருக்கிறதான வேற ஜாதி எது என்று சொல்லி நம்ம எங்கே வாசிக்கிறோம்? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்க. அப்போ நீங்களும் நான் எவ்வளோ பாக்கியசாலிகள், பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆமென். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் பாக்கியசாலிகள். முன்னே நாம ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தோம், சபையை விட்டு நாம் தூரமாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வெளியேற பெற்ற ரத்தத்தினால தேவன் உங்களை இன்னும் சமீபமாய் தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இழந்து போயிடவே கூடாது. ஆண்டவர் உங்களை ரட்சித்து கொண்டு வந்துட்டாரா? தொடர்ந்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை காத்துக்கொள்ளணும். உங்களை ஆண்டவர் கிட்டி சேர்த்து கொண்டாரா? இன்னும் கிட்டி கிட்டி என்னை சேர்த்து கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பாடி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இன்னும் ஆண்டவர் விட்டு நம்ம தூரம் போயிடக்கூடாது. இன்னும் உண்மை அறியணும், இன்னும் நான் உண்மை கிட்டி சேரணும். இன்னும் இந்த பரிசுத்தம் போதாது, இன்னும் என்ன பரிசுத்தமான மாற்றுங்க, இன்னும் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சுபாவங்கள் காணப்பட வேண்டாம் ஆண்டவரே, நல்ல சுபாவங்கள் எனக்கு தாருங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் ஆண்டவருக்கு சமீபமாக நீங்கள் வரும் பொழுது எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் ஆண்டவருக்கு தூரமாக இருந்தீங்கன்னா, ஆண்டவருக்கு வெளியே போயிருந்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பின்வாங்கி போய் நின்று கொண்டிருந்தீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்து கொள்ள முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அந்த மேன்மை உங்களை சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறது. அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:9 வசனத்தை வாசி கேட்போம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. போதும். இயேசுவின் ரத்தத்தின்
அடுத்த மேன்மை அவர் ரத்தத்தினால் நீங்கள் நான் எப்படிப்பட்டா இருக்கிறோம்? நீதிமான்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறோம் நாம் என்று சொல்லுங்க. உங்களை என்ன ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து நீதிமான்களாக தேவ சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இயேசுவின் ரத்தம் நம்மை நீதிமானாக மாற்றி. எப்பொழுது இந்த இயேசுவின் ரத்தத்தால் நம்ம கழுவப்படுகிறோமோ அன்றிலிருந்து உங்க பேர் என்ன சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க. அன்றிலிருந்து உங்க பேர் என்ன? நீதிமான். அன்றிலிருந்து நம்முடைய பேர் நீதிமான் என்று கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது நாம் நீதிமானாக மாறுகிறோம். நீதிமானாய் நான் மாறிட்டேன்னு சொல்லி பெருமை பாராட்டுறது அல்ல. நீதிமானுக்குள்ள இருக்கிற அந்த அனுபவங்கள், அந்த காரியங்கள் நமக்குள் காணப்பட வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லையே. தேசத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. தேவனை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. தேவையில்லாத காரியங்களை பொல்லாத நடக்கையில் நடந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் மிக மனஸ்தாபப்படுகிறார். ஆனால் இன்றைக்கு உங்களை என்ன நீதிமானாய் மாற்றிருக்கிறார். ஆனால் இன்னும் நீதிமானாக வேண்டும். ஆமென். நீதிமான் தான், நான் நீதிமான் அல்ல நான் சொல்ல மாட்டேன், நீதிமான் தான். ஆனால் இன்னும் நாம் நீதிமான்களாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் மாத்திரமே முடியும். ஆமென். இப்போ நீதிமான்கள் குறித்து எவ்வளோ ஆசீர்வாதங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கேட்கிறார். அப்புறம் நீதிமான்களுடைய அவன் விரும்புகிற காரியத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனுக்கு கொடுக்கிறார். நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய வேண்டார் ஆண்டவர்? கல்லாட ஒருபோதும் விட மாட்டார். நித்தமும் காத்து நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த இரத்தத்தின் வல்லமைக்குள்ள நீங்க வந்தாதான், அந்த இரத்தத்தின் மேன்மைக்குள்ள நீங்கள் வரும்போது தான் உங்களை காத்து நடத்துவார். உங்களை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உங்க ஜெபம் கேட்கப்படும். நீங்க விரும்புகிற காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஏதோ கல்யாணத்துக்கோ சில காரியம் வேலைக்காகவோ அந்தந்த காரியத்துக்காக வந்து சபையில ஜெபித்துட்டு போறதல்ல. நீங்கள் நீதிமானா மாறணும். நீதிமான்ற அனுபவத்துக்குள்ள வந்தாதான், அந்த ரத்தத்தின் வல்லமைக்குள்ள அந்த மேன்மைக்குள்ள நீங்கள் வரும்பொழுது தான் உங்க ஜெபங்கள் கேட்கப்படும். நீதிமானுடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு அவனுக்கு என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறாரு? பதில் கொடுத்து அவனுக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் தந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். இந்த நீதிமான் யார்? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். ஆமென். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்களா? இயேசுவின் ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோமா? இப்போ இன்னும் நாம் நீதிமானாக மாற. இயேசுவின் ரத்தத்தை நம்ம கழுவப்படாத நம்ம இருப்போம் என்று சொன்னால் அது நம்ம நீதிமானாக ஒருபோதும் மாற்றவே மாட்டாது. இன்றைக்கு அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டால் மாத்திரமே நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும், நான் நீதிமான். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படாமல் போனால் அவர்கள் ஒருபோதும் என்ன இல்லை? நீதிமான்கள் அல்ல. நீதியின் அனுபவத்துக்குள்ளாக அவங்களால என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. யார் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டார்களோ அவர்கள் தான் தைரியமா சொல்ல முடியும், நான் நீதிமான். எத்தனை பேர் சொல்றீங்க? தைரியமா சொல்லுங்க பாப்போம். தைரியமா சொல்லுங்க, நான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். என்னங்க சத்தமே காணோம்? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நான் நீதிமான். அல்லேலூயா. இந்த நீதிமானுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். உங்களை என்னை அழைத்து செல்ல கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த நீதி உள்ள அனுபவத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். நீதி உள்ள அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நீதிமான்ற அனுபவத்துக்குள்ள வாங்க. அந்த அனுபவத்துக்குள்ள வரணும்னா இயேசுவின் ரத்தத்தின் வல்லமைக்குள்ளாக நீங்களும் நானும் வர வேண்டும். ஆமென். நீதிமானா நீதிமானா ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பாடுங்க எல்லாரும், பாடு. நீதிமானா நீதிமானா ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். அப்ப இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுகிறதுனால தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நீதிமானாய் மாற முடியும். இப்போ இயேசுவின் ரத்தத்தின் மேன்மை ஐந்தாவது காரியத்தை பார்த்தோம். நீதிமான் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அடுத்தது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி கேட்போம். கொலோசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசி கேட்போம். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. போதும். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறாருங்க? சமாதானத்தை தருகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்தில் சமாதானம் இருக்குது? எத்தனை பேர் புருஷ மனைவியோட சமாதானமா இருக்கிறீங்க? வீட்டில் எத்தனை பேர் பிள்ளைகளோட சமாதானமா இருக்கிறீங்க? வெளியில எப்படி இருக்கிறீங்க? உங்க சமாதானம் எப்படி இருக்கிறது? அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து
சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மேன்மை, அந்த மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தருகிறது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை, எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை. தேசத்தில், ஜனங்களிடத்தில், எல்லா வெளி ஊர்களில் எல்லாம் எங்கே பார்த்தாலும் என்ன செய்யல, சமாதானத்துக்காக தேடி அங்கேயும் என்ன ஜனங்கள் அங்கேயும் ஓடுறாங்க, அங்கேயும் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சமாதானக்காரனர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. சில பேர் சொல்ல சமாதானமே இல்லை பிரதர், சமாதானமே இல்லை பாஸ்டர், வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை. ஏன் நிம்மதி இல்லை? இன்னும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமைக்குள்ள நீ கழுவப்படலை. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமைக்குள்ள அந்த அனுபவத்துக்குள்ள வராதனால தான் குடும்பத்தில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை, சண்டை அடிதடி. அப்புறம் இங்கே வந்து என்னதான் நீங்கள் ஜெபிச்சாலும் ஆண்டவர் உங்களுடைய என்ன செய்ய முடியாது. அங்கே போய் அடிச்சுட்டு சமாதானம் இல்லாமல் தேவசமத்தில் உட்காந்தா எப்படி ஜெபம் பண்ண முடியுமா, ஆராதிக்க முடியுமா? வசனம் கூட சில பேரால் கேட்க முடியாது, சபையில் கூட உட்காரக்கூட முடியாது. கொஞ்ச நேரம் உட்காரவங்க வெளியே போவாங்க, கொஞ்ச நேரம் உட்காரவங்க வெளியே போவாங்க, அப்புறம் ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. ஆனால் இங்கே இயேசுவின் ரத்தத்தினால் மாத்திரம்தான் உங்களுக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர், சமாதானத்தை தருகிறார். இந்த சமாதானம் இருக்கா? உங்களே கேட்டுக்கொள்ளுங்க, நான் சமாதானமாக இருக்கிறேன்னா? உங்கள் குடும்பத்தாரோடு சமாதானமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற தேவ பிள்ளைகளிடத்தில் 4 விதமான சமாதானத்தை உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை விதமான சமாதானம்? 4 விதமான சமாதானத்தை உங்கள் ஜீவியத்தில் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது, தேவனோடு உள்ள சமாதானத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் தேவனோடு உள்ள சமாதானத்தை நீங்கள் இழந்து போகிறதுக்கு காரணம் என்ன? துன்மார்க்கனுக்கு என்ன இல்லைங்க, துன்மார்க்கமாக நடக்கிறதுனால தான் தேவனோடு கூட இருக்கிற அந்த சமாதானத்தை என்ன செய்து கொடுக்குறீங்க, இழந்து போயிடுவா இருக்கிறீங்க. எப்போ தேவனோடு சமாதானத்தை இழந்து போய் நஷ்டப்படுறீங்க தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையில் பாவம் பிரவேசிக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை எடுத்து செய்யும் பொழுது, தேவ சித்தத்தை தேவ சித்தத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். தேவ சித்தத்தை செய்யாமல் இருப்பேன்னு சொன்னால் அங்கே ஒரு சமாதானம் கெடுக்கப்படுகிறது, சமாதானம் இல்லாமல் போயிடுறது. ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்யாதனால தான் அங்கே என்ன நடக்கிறது, சமாதானம் இல்லை. தேவனோடு கூட சமாதானத்தை என்ன செய்து விடுகிறோம், இழந்து போய் விடுகிறோம். தேவனோடு உள்ள சமாதானம் என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கனுக்கு எப்படிங்க சமாதானம் வரும்? எனக்கு சமாதானமே இல்லைன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். நீங்கள் துன்மார்க்கமாக நடந்து எப்படி உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும்? நீங்கள் பரிசுத்தமாக உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமாக நீங்கள் ஜீவித்தாதான் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைகளை கொடுத்து சமாதானம் இல்லை, குடும்பத்து காரியங்கள் நிறுத்து சமாதானம் இல்லை. ஏன்னா பிள்ளைகளை அந்த நேரத்தில் சரியாக வளர்த்துருந்தா இன்றைக்கி எப்படிப்பட்டதாக இருப்பாங்க, பிள்ளைகள் கொடுத்த சமாதானம் பெரிதாக இருக்கும்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு அந்த இரத்தத்தின் மேன்மைக்குள் நீங்கள் வரும் பொழுது ஒருவேளை சமாதானம் இல்லாமல் நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. தேவனோடு கூட இந்த சமாதானம் இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு தேவனோடு கூட இருக்கிற சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில் புதுப்பிக்க இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். துன்மார்க்கமாக நடப்பதனால தான், துன்மார்க்கமாக வாழ்றதுனால தான், பேசுகிறதுனால தான் அவளுக்கு என்ன இல்லை, இஷ்டத்துக்கு பேசுவாங்க, இஷ்டத்துக்கு தேவையில்லாத வார்த்தையில கொண்டு மற்றவர்களை பேசுறது, அப்புறம் இஷ்டமான வழியில் நடக்கிறது, தாங்க போகிற வழிதான் சரி என்று தெரிந்து கொள்வது. ஒருவருடைய வார்த்தையும் சிலர் கேட்கறதில்ல, எந்த ஊழியக்காருடைய பேச்சையும் கேட்கறதில்ல, ஊழியக்கார் பேசுகிற சத்திய வார்த்தையில கேட்கறதில்ல, அப்பா அம்மா பேச்சை கேட்கறதில்ல. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் ஒருபோதும் சமாதானம் இருக்கவே இருக்காது. கரெக்டுங்களா? தேவனோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகள் தான் அவருடைய சமாதானத்தை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். ரெண்டாவதாக, நமக்குள் இருக்கிற சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். யாருக்குள்ள இருக்க சமாதானத்தை? உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டும்? மனசாட்சிக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் வந்தால் நமக்குள்ள இருக்கிற சமாதானத்தை என்ன செய்து விடுகிறோம்? இழந்து போய். நாம செய்த குற்றமே யாருக்குமே தெரியாது, நாம் செய்த பாவங்கள் யாருக்கும் தெரியாது, நாம செய்த காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் யாருக்கும் தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அவருக்கு, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது சமாதானம் இல்லாமல் இருப்போம். காரணம், அது நமக்கு அது தேவ சமூகத்தில் சமாதானமாக நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது. இப்போ இந்த நாளிலே தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? காத்து கொள்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது நமக்கு தேவனுக்கும் அதுவும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு சமாதானத்தை என்ன செய்துகிறது? நம்மை பாதுகாத்துக் கொள்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சபைக்குள்ள சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எப்படிங்க? சபைக்குள்ள ஒருவருக்கு சமாதானமா இருக்கிறீங்களா? சகோதரத்தில் வாலிப பசங்க, வாலிப பிள்ளைகள், சகோதரிகள், சகோதரர் சமாதானமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு சமாதானம் இல்லை, எனக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சிலர் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறது சில விசுவாசிங்களே.
ஒரு மாதிரி பேசுறது, சில விசுவாசிங்களை ஒரு மாதிரி பார்க்கறது, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன் இல்லை? யாவரோடும் என்ன சொல்றாரு ஆண்டவரே? சமாதானமான உள்ளவரா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. சபைக்குள்ள சமாதானம் இருக்கணும். நீங்க சபைக்குள்ளே சமாதானம் இல்லைன்னா தேவனுக்குள்ள நீங்க எப்படி சமாதானமா இருக்க முடியும்? சபைக்குள்ள சமாதானத்தோடு நீங்கள் ஒருவருக்கோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சபையில் ஒருவருக்கு இருக்கிற சமாதானத்தை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? இழந்து. சபையில் எல்லாரும் சமாதானமாக இருக்கணும். சபையில் எல்லாரும் சமாதானமாக இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறவங்க அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். உண்மையாக சொல்கிறீங்களா? சபையில் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறீங்களா? எல்லாம் ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறீங்க. சிலர்லாம் என்ன அப்படி பார்க்குறாங்க. சபையில் சமாதானமாக இருக்கிறீங்களா? அப்படி சமாதானமாக இருக்கிறவங்க அல்லையில சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக யாவரோடு நம்ம சமாதானமா இருக்க வேண்டுமா? எப்படிங்க? பக்கத்து வீட்டுக்காரனோடு கூட சமாதானமா இருக்கணுமா? பக்கத்துல உங்க கூட வேலை செய்யறவத்துல எப்படி இருக்கணும்? பிசினஸ் பார்ட்னர் கூட எப்படி இருக்கணும்? ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை இடத்துல எப்படி இருக்கணும்? உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்கணும்? ஆண்டவர் தான் சொல்றாரு, உன் சமாதானத்தை நீ காத்துக்கொள்ளு. காலேஜில் படிக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சண்டைன்னு சொல்லி சில பேர் வந்து அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. எப்படி இருக்கிறாங்க? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சரியா அமையல. எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? நீங்கள் உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் கரெக்டாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்க. உங்கள் சமாதானத்தை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? காத்துக்கொள்ள. பக்கத்து வீட்டுக்காரன் ஒருவேளை ரசிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் சமாதானத்தை அங்கே வந்து பார், இங்கே வந்து குப்பை கொட்டியிருக்கிறான் பாரு. அப்படி நம்ம சொல்லக்கூடாது. கொட்டிட்டானா தள்ளி வச்சிரு. அங்கே போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? சண்டை போட்டுட்டு உங்கள் சமாதானத்தை நிம்மதியை என்ன செய்யக்கூடாது? இழந்து விடக்கூடாது, கெடுத்து கொள்ளக்கூடாது. அப்போ யாரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கினாலும் அவர்களோடு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? சமாதானமாக நாம் நீங்களும் நான் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவனுக்கு ஒரு நல்ல ஒரு குணம், அதுதான் ஒரு அடையாளம். கிறிஸ்துவர்கள் சொல்றது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் அனுபவங்கள் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலமா தான் நமக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார். சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் சிலர் பேர் சமாதானத்தை இழந்து போயிடுவாங்க. எங்களை அங்கே கூப்பிடல, எங்களை ஸ்டேஜில் உட்கார வைக்கல, எங்களை பாட மைக்கு கொடுக்கல, எங்களுக்கு எங்களை அங்கே முன் வைத்து சில காரியங்களை எங்களை பேசலை. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? சமாதானத்தை இழந்து போயிடுறாங்க. குடும்பங்களில், குடும்பத்தின் உறவுகள் மத்தியில், இதெல்லாம் சின்ன சின்ன காரியத்துக்காகவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்கள் சமாதானத்தை ஒருபோதும் இழந்து போகவே கூடாது. ஏன்னா பைபிளில் தான் சொல்லப்பட்டு யாவரோடு நீங்கள் என்ன செய்யணும்? சமாதானமா இருங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படுறீங்களா? யாவரோடு சமாதானமாக இருக்கிறீங்களா? சற்று நீங்கள் உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ் வேலை செய்கிறீங்களா? வெளியே டீச்சர் மற்ற டீச்சரோட சமாதானமாக இருங்க. அரசு அலுவலகத்தில் இருக்கிறீங்களா? எல்லாரோடும் சமாதானமாக இருங்க. அப்போ தான் கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்போ புருஷன் மனைவி இடத்துல கூட சமாதானம் கெட்டு போயிடுச்சு. ஒரு ஊரில் இப்படி தான் நடந்துச்சான். ஒரு புருஷன் மனைவி நல்ல வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. நாட்கள் போய்கொண்டே இருந்துச்சு. 5-6 வருஷம் நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்பி ஓடிக்கொண்டே இருந்தாங்க. எல்லாரும் அவங்களை குறித்து சாட்சி சொன்னாங்க. அவங்க ரொம்ப ஒரு நல்ல ஃபேமிலி, ரொம்ப சமாதானமாக நல்ல நிம்மதியாக நல்லா இருக்கிறாங்க என்று சொல்லி நிறைய பேர் அந்த குடும்பத்தை பற்றி நல்லா கொஞ்சம் மேன்மையாக பேசி அவங்கள புகழ்ந்து சொல்லி கொண்டு இருந்தாங்களாம். அங்கே இருக்கிற ஒரு வாலிபன் சவால் விட்டானாம். அந்த வாலிபன் என்ன சவால் விட்டான் தெரியுங்களா? இவங்க 2 பேருடைய சமாதான சீக்கிரமாக இந்த சமாதானம் கெடுக்கிறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு போயிட்டான். நாட்கள் போய் கொண்டே இருக்கிறது. குடும்பங்கள் அவங்களுடைய வேலை காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் தங்களுடைய வேலைகள்லாம் முடித்து விட்டு, இந்த புருஷனும் மனைவியும் வேலையெல்லாம் முடித்து விட்டு எல்லா காரியங்களும் என்ன செய்வாங்க சில புருஷ மனைவி எல்லாம் ஒன்றும் இன்றைக்கி இப்படி வேலை நடந்துச்சு, பிஸ்னஸ் எப்படி போச்சு, இன்றைக்கி ஸ்கூல் எப்படி நடந்துச்சு, இன்றைக்கி வெளியே எப்படி போயிருந்துச்சு, எல்லாரும் அவங்க என்ன செய்து கொள்வாங்க? ஒருவருக்கு பகிர்ந்து கொள்வாங்க. பிள்ளைகளை வைத்து பேசி கொண்டு இருந்தாங்களாம். எப்படிப்பா படிக்கிற? அந்த அனுபவம் இருக்குதா உங்களுக்கு? இன்றைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க பிள்ளைங்களை, அவங்கள உட்கார வச்சு பேசுகிறீங்களா? காலைல எல்லாம் வேலை முடிச்சுட்டு வரீங்க, என்ன பண்ணுறீங்க? அவங்க சாப்பிட்டு அம்மா டயர்ட் ஆச்சு, ஒருவர் கூட என்ன செய்து கொள்ளணும்? நீங்கள் குடும்பமாக உட்காந்து பேசணும். என்னப்பா பண்ண இன்றைக்கி ஸ்கூலில்? என்னம்மா இன்றைக்கி வேலை எப்படி இருந்துச்சு? உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசணும். எப்படிப்பா போனீங்களா? வந்து எல்லாம் நல்லா இருந்துச்சா? அந்த அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சு. நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பம். அங்கே பிசாசு என்ன பண்ண தெரியுங்களா? 2 பேரும் பேசி முடித்த பிறகு அவங்க ஏதோ படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு வாலிப பையன் வந்தான். அந்த சகோதரி இடத்துல பக்கத்தில் நின்று கொண்டு காதில் போய் ஒன்று சொன்னான். அவர் அங்கேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன சொல்கிறேன்? எல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவன் பக்கத்தில் சொல்லிட்டு, யாருக்கும் சொல்லாதீங்க. என்ன சொன்னா சொல்லுங்க. சிரிக்கிறீங்களே, புரிஞ்சுச்சா? யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எதுத்துல யார் உட்காந்துருக்கிறா? ஹஸ்பண்ட் உட்காந்துருக்கிறார். புருஷன் என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியலாம, யாருன்னே தெரியாது. ஒரு வாலிப பையன் யாருக்கும் சொல்லாதன்னு சொல்லிட்டு காதில் சொல்லிட்டு போயிட்டான்.
சரி, எல்லாம் அப்படியே அந்த மேக்சின் படிச்சுட்டே இருக்கிறாங்க. இவர் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்காரு. ஏம்மா, அந்த பையன் என்ன சொல்லிட்டு போனான் உன் காதில்? யாருக்கும் சொல்லாதீங்க, என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்கிறார். யாரு? புருஷன் சொல்கிறார். என்ன சொன்னான்னு சொல்லு, மறைக்காத, யாருக்கும் சொல்லாதீங்க. இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, ரொம்ப கோவப்பட்டார். யாருக்கும் சொல்லாதீங்க, திருப்பி திருப்பி கேட்குறாரு. கோவம் வந்து கத்துறாரு. மா சொல்லுமா, யார் என்ன சொன்னாங்க வந்து உன் காதில்? சண்டை போடுறாரு. அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. எல்லாமே யுத்தங்கள் அங்கே குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன? யாருக்கும் சொல்லாதீங்க. பார்த்தீங்களா? ஒரு பிசாசு வந்து ஒரு காதில் ஒன்று சொல்லிட்டு போயிடுச்சு. என்னது? நீ யாருக்கும் சொல்லாத. முடிஞ்சு கதை இன்னைக்கு. அதோடு அவங்க சமாதானத்தை இழந்து போயிட்டான். அவன் ஏதோ சொல்லிட்டு போயிட்டான், இவன் என்கிட்ட சொல்ல மாட்டேன்றா. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை சொல்லுங்க? மருமகள் என்ன பண்ணுவாங்க? புருஷன்ல இப்படி ஊதுறது சில காரியத்தெல்லாம். அதே மாதிரி மாமியார் இப்படி குடும்பத்தில் இப்படி ஊதி தான் சமாதானத்தை என்ன பண்ணுறாங்க? அப்போ வந்து பாஸ்டர் கல்யாணம் ஆச்சு, பாஸ்டர் 2 பேரும் பிரிந்து இருக்கிறாங்க. ஏன் பிரிந்து இருக்கிறாங்க? நீங்கள் குடும்பத்தில் அப்படி இருக்கிறனால தான் பிள்ளைகள் திருமணமான பிறகு அப்படி இருக்குது. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லைங்களா? இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தில் பெற்றோர்கள் சரியில்லாதனால தான் அங்கேயும் என்ன நடக்குது? சமாதானத்தை இழந்து போயிடுறாங்க. அப்போ நான் இதுக்கு சொல்கிறேன்னா, ஒரே ஒரு சிறிய காரியம்தான், ஒரு சின்ன விஷயம்தான், யாருக்கும் சொல்லாத. முடிஞ்சு அங்கே சமாதானம், அங்கே முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ கூடுமானவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யாவரோடும் பிசாசு வந்து பார்த்து கொண்டே இருப்பா. எந்த குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கலாம்? நீங்கள் இயேசுவின் ரத்தத்தின் கீழே இருந்தீங்கன்னா, எந்த பிசாசு வந்து என்ன காரியத்தில் வந்து உங்கள் காதில் சொன்னாலும், யார் வந்து உங்கள்கிட்ட சொன்னாலும், நீங்கள் ஒருபோதும் உங்கள் சமாதானத்தை என்ன செய்ய மாட்டீங்க? இழந்து போகவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிற சமாதானத்தை நீங்கள் நானே செய்து கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள. இந்த சமாதானத்தினுடைய இந்த 4 அனுபவங்களை நாம் பாதுகாத்து கொள்ளும்போது தான் சமாதானத்தோடு இயேசுவை சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த 4 அனுபவங்கள், மனுஷனோடு சமாதானமாக இருக்கணும், தேவனோடு கூட சமாதானமாக இருக்கணும், மனுஷரோடு சமாதானம், யாவரோடு சமாதானம், நமக்குள் இருக்கிற சமாதானத்தையும் இந்த 4ஐயும் நீங்கள் காத்து கொண்டாதான் ஆண்டவரை நீங்கள் சமாதானமாய் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. யாரு சமாதானத்தை கெடுக்கிறது? பிசாசு தான் சமாதானத்தை கெடுப்பான். ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சமாதானத்தின் தேவன் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்க தான் என்ன பண்ணுவீங்க? சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவீங்க. ஒருவேளை சமாதானம் இல்லையா, பிசாசு உங்களை நசுக்கிறான்னு அர்த்தம். குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, சமாதானம் இல்லை, காரணம் தெரியுங்களா? சாத்தான் தான் உங்க கால் கீழே இருக்கணும். சமாதானம் இல்லைன்னு சொன்னா நீங்க யார் கீழே இருக்கிறீங்க? சாத்தான் காலில் இருக்கிறீங்க. நீங்க மிகுந்த ஜாக்கிரதை உள்ளா இருங்க. சமாதானம் இல்லாதவங்க கண்டிப்பாக சாத்தானை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? நசுக்கவே முடியாது. சமாதானம் நமக்குள் இருந்தால் நாம் தான் சாத்தானை நசுக்கி கொண்டே இருப்போம். ஆமென். ஆகவே சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களிலே கீழே நசுக்கி போடுவார். ஆகவே உங்க குடும்பத்தில் இது வரைக்கும் சமாதானம் இல்லாமல் இருந்திருக்குதா? இந்த இரத்தத்தின் மேன்மைக்குள்ள வாங்க. உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கத்தத்தர வல்லவராக இருக்கிறார். அவரே நமக்கு சமாதான காரணராக தேவனாகிய கத்தராக இருக்கிறார். வெளியில எல்லா இடங்களிலும், பிசினஸ்ல, வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்லையா? இயேசுவின் ரத்தத்தின் வல்லமைக்குள்ள வாங்க. யார் உங்களை குறித்து தேவையில்லாத காரியங்களை பேசியிருப்பாங்க, உங்களை மேலே பொறாமப்படுவாங்க, சண்டை போடுவாங்க, தேவையில்லாத காரியங்கள் செய்வாங்க. நீங்கள் அமைதியாக தேவ சமூகத்தில் இருங்க. அவங்க எல்லாரையும் உங்ககிட்ட ஆண்டவர் கொண்டு வந்து சமாதானமாக்கி உங்களை நடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:20 வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் போதும். அவருடைய இரத்தத்தினால் மேன்மை. அடுத்த மேன்மை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால உண்டாகிற மேன்மை. அந்த இரத்தம் நம்மை தைரியப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையின் இரத்தத்தினாலே நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. போல்ட்னஸ், ஒரு தைரியம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்ன இருக்குது? நிறைய பேருக்குள்ள இருக்கிற என்ன இருக்குது சொல்லுங்களேன்? பயம். அவங்கள பார்த்தா எனக்கு பயம் சிஸ்டர், அவங்கள பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுறீங்க? அவங்கள பார்த்தா நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அவங்க என்ன கடவுளா பயப்படுறதுக்கு?
சில பேர் என்ன சொல்லுவாங்க, வியாதி வந்தா பயம், மரணம் இருக்கும் போதெல்லாம் பயம். எல்லாத்துக்கும் வரும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இயேசுவின் ரத்தத்தின் அந்த வல்லமைக்குள்ள அதை கீழே இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இனி நாம் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் ஒரு தைரியத்தை ஆண்டவர்னால தரார். அது எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? ஏதோ கேட்டு போறதுனால மாத்திரம் அல்ல, நீங்கள் கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஆராய்ந்து பார்த்து சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கத்த தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தினால நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். இனி நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். பலவிதமான பயங்கள் இருக்குது. இன்னைக்கு வியாதியை கண்டா பயம், மரண பயங்கள் இருக்கிறது, படிப்பு, வேலை, எதிர்காலங்களை குறித்ததான பயம், எக்ஸாம் வந்தால் சில பேருக்கு பயம், சிலரை பார்த்தா சிலருக்கு பயம், பிசாசை பார்த்தா சிலருக்கு பயம். எதுக்கு பயப்படுறீங்க? ஏன் பயம் எடுத்து தெரியுங்களா? தேவ ஜனங்களிடத்துல இன்னும் அந்த இயேசுவின் ரத்தத்தின் வல்லமைக்குள்ள நீங்க வராதனால தான் உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பயங்கள் வருது. என்ன பயங்கள் வந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? தேவனை நோக்கி பார்க்கணும். அவர் ரத்தத்தின் வல்லமைக்குள்ள நீங்க வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கத்த தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருந்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு தைரியம் உண்டு. நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம். வியாதியோ, கஷ்டமோ, போராட்டமோ, சோதனைகளோ என்ன வந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய மாட்டேன்? பின் செல்ல மாட்டேன். நான் தைரியமாக என்ன செய்வேன்? முன்னேறி செல்வேன். சங்கீதக்காரர் அப்படி தான் சொல்றார். 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தர் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி என்னை ரட்சித்தார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்குகிறார். உங்களை என்னையும் ஏதோ ஒரு பயத்துக்கு இல்லை, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டார்னு சொல்றாரு. அப்ப சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில அவனுக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்கள் இருந்தாங்க, ஆபத்துகள் வந்துச்சு, எத்தனை காரியங்கள் அவனுக்கு விரோதமாக வந்த போதிலும் அவன் என்ன சொல்றாரு? எல்லா தீங்குக்கும் கர்த்தரை விலக்கி காக்கிறா. சொந்த பையனை அவனுக்கு விரோதமாய் எழும்பி விட்டான். ஆனாலும் எதை குறித்து அவன் என்ன செய்யல? பயப்படல. நான் அவன் தைரியமா கர்த்தர் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலை சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். இந்த வார்த்தையை யாரால சொல்ல முடியும் தெரியுங்களா? இந்த வார்த்தையை யாரால் சொல்ல முடியும்? முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார்னு சொல்றாரு தாவீது. ஏன் தெரியுங்களா? கர்த்தரை அவர் எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து அவரை துதித்து கொண்டிருக்கிறபடினாலதான் அவரால் தைரியமா சொல்ல முடிஞ்சது. ஆமென். இப்போ உங்களால் இன்றைக்கு தைரியமா சொல்ல முடியுமா? இன்றைக்கு சில பேருக்கு வாயை திறந்து துதிக்கிறதுக்கு கஷ்டம், ஸ்தோத்திரம் பண்றதுக்கு கஷ்டம், பாட்டு பாடுறதுக்கு கஷ்டம். சபையில சும்மா உட்காந்துட்டு போறதுக்காக நம்ம வரல. நம்ம யாரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம். பாஸ்டரை பார்க்கவோ பாட்டை நடத்துறவங்களை பார்க்கறதுக்காக நீங்க வராதீங்க. கர்த்தரை மட்டும் பார்க்க நீங்க வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தை யாரால சொல்ல முடியும் தெரியுங்களா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் எப்பொழுதும் துதிக்கிறவங்க தான் தைரியமா சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? கர்த்தரை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார், என்னை காத்துக்கொள்வார். யார் கர்த்தரை துதிக்க முடியும்? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான் தைரியமாய் கர்த்தரை துதிக்க முடியும். நீங்க இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டால் தான் துதிக்க முடியும். இன்றைக்கு சபையில துதிக்க முடியல, கையை தட்ட முடியல, பாட முடியலன்னு சொன்னா நீங்க இன்னும் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படல. சில பேர் கையை தட்டுறதுலாம் பார்த்துருக்கிறீங்களா? சில பேர் கையை தட்டுறது பார்த்துருக்கிறீங்களா? இப்படிதான் தட்டுவாங்க. கை அப்படியே ஏதோ என்னது, கை பிஞ்சிடக்கூடாது, கை அப்படியே மெதுவா சாஃப்டா தட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க கிரிக்கெட்ல போன வாரம் 6 or 4 அடிச்சா சோஃபாலேருந்து குதிக்கிறாள்லாம் எனக்கு தெரியும். அப்படி குதிச்சு கை தட்டி குதிக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது. ஆனால் தேவ சமூகத்தில் உங்களால் கையை தட்ட முடியல, பாட்டு பாட முடியல. அப்போ எப்படி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. கரெக்டாக என்னதான் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க சில பேர். ஆமென். அப்போ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டால் தான் உங்களால் தைரியமாக என்ன சொல்ல முடியும்? துதிக்க முடியும். கழுவப்படாதவர்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சங்கீதக்காரன் சொல்கிறது போல தான் நாமும் சொல்ல வேண்டும். என்ன செய்யணும்? அவர் என்னை எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். ஆமென். அவர் ரத்தத்தால் நாம் கழுவப்படுவதுதான் நமக்கு இந்த தைரியம் உண்டாகிறது. அப்ப நாம் எதற்கும் நாம் பயப்படவே கூடாது. யாரை கொண்டும் பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. இந்த உலகத்துல ஒரே ஒருக்கு தான் பயப்படணும். யாருக்கு? இயேசுவுக்கு மட்டும் பயப்படுங்க. ஹல்லேலூயா. உங்க பாவங்கள் அறிக்கை செய்யுங்க. அவருடைய ரத்தத்தினால் நீங்க கழுவப்படும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
குற்றமில்லாத இரத்தத்தை நான் ஆ காட்டி கொடுத்ததினால் ம். பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், ஆ எங்களுக்கென்ன, அது உன் பாடி என்றார்கள். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால பாவம் செய்தேன் என்றான். இங்கே இயேசுவின் ரத்தத்தினால கிடைக்கிற ஒரு மேன்மையான காரியம் என்ன தெரியுங்களா? குற்றமில்லாத ஆட்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். அவர் ரத்தத்தினால் நம்ம என்ன மாற்றுறார் ஆண்டவர்? கிடைக்கிற மேன்மையான நமக்கு குற்றமில்லாத ஆட்களாய் உங்களை எண்ணி மாற்றார் ஆண்டவர். எதனால? கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே. ஆமேன் ஆமென். சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். இந்த குற்றமில்லாத ரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் பொழுது நம்மை கூட இன்னசென்ட்டாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நம்மை குற்றமற்ற ஒரு குற்றமில்லாத ஆட்களாய் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கின்ற ரத்தம் நம்மை மாற்றுகிறது. அந்த வெளியேற பெற்ற ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம், கல்வாரியில சிந்தப்பட்ட ரத்தம். எவ்வளோ குற்றங்கள் நாம் செய்திருக்கிறோம், எவ்வளோ ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற காரியத்தை நாம் செய்திருக்கிறோம். ஒவ்வொன்றாக நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க. ஒவ்வொன்றாக யோசித்து பாருங்க, எவ்வளவோ நம்ம குற்றங்களை செய்திருக்கிறோம். ஆனாலும் அந்த வெளியேற பெற்ற ரத்தம், அந்த தூய்மை உள்ள ரத்தம், குற்றமில்லாத ரத்தம் உங்களை என்னையும் என்ன செய்கிறது? இயேசுவின் ரத்தம் குற்றமில்லாத ஆட்களாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஆமேன். குற்றம் செய்த ஒரு மனுஷன் குற்றவாளி அல்ல என்று சொல்வதற்கு தேசத்துல உலகத்துல கேஸ் போட்டுட்டாங்க. ஆனா அவன் என்ன செய்யல? அந்த தப்பு செய்யல, அவன் குற்றவாளி அல்ல. ஆனா தேசத்துல அநேக நீதிமன்றங்கள் இருக்குது. அவன் குற்றவாளி அல்ல என்று தீர்ப்பு வழங்குவதற்கு எத்தனை வருஷம் ஆகும்? எத்தனை வருஷம் ஆகும்? சில கேஸ் 1 வருஷம் ஆகும், சில கேஸ் 5 மாசம் ஆகும், சில கேஸ் 10 வருஷம் ஆகும். இப்படியே போய்கொண்டே இருக்கும். இப்படி நிறைய காலம் நடந்து கொண்டு. ஆனால் இயேசுவின் ரத்தத்தால் நாம் கழுவப்படும் பொழுது ஒரே ஒரு செகண்ட்ல கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? இன்னசென்ட்டாக மாற்றுகிறது. அந்த ரத்தம் குற்றமில்லாத ஒரு மகனாக மகளாக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? அதுதான் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட வெளியேற பெற்ற ரத்தம். ஆமென். உலகத்துல அவன் எத்தனையோ நாள் ஆக்குவான். அவன் வந்து குற்றம் செய்யாதவன்னு சொல்லி சொல்றதுக்கு எத்தனையோ நாட்களை ஆக்குவான். ஆனா நீங்க தேவ சமூகத்துல போய் ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என்னை கழுவி சுத்திக்கிறீங்கன்னு சொல்லி இப்படி ஜெபிக்கிறதுனால உங்க பாவம் மன்னிக்கப்படாது. கண்ணீரோடு தேவ சமூகத்தை தாழ்மையோடு ஜெபிக்கும் பொழுதுதான் உண்மை என்று சொல்லி அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் செய்து விட்டேன் ஒவ்வொன்றாக எடுத்து ஆண்டு சமூகத்துல வச்சு நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த ரத்தம் குற்றமில்லாத ஆட்களாய் உங்களை என்ன மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை குற்றமற்றவனாய் மாற்றுகிறது. ஆமென். பலவிதமான குற்றத்தோடு நீங்க ஒருவேளை வந்திருக்கலாம். இப்படி நான் செஞ்சிட்டேன், இப்படி தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை இங்க வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுங்க. இன்னசென்ட்டாக கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கும். எந்த விதமான குற்றம் நம்முடைய ஜீவியத்தில் வராதபடி அந்த ரத்தம் தான் நம்மை பாதுகாக்கும். ஆமென். ஒரு குற்றம் கூட நீங்க செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ரத்தத்தின் வல்லமைக்குள்ள வாங்க. அவருக்குள் நீங்க இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் கரை திரையற்ற சபையினை கர்த்தர் தம்மோடு கூட சேர்க்க வரப்போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் ரத்தம் என்னை குற்றமற்றவனாய் மாற்றும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே அந்த ரத்தத்தின் வல்லமைக்குள்ள வாங்க. குற்றங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் பாட்டு பாடுறதுக்கு நேரம் இல்லை. ஆகவே அவர் செய்த சகல உபகாரங்கள், சகல மன்னிக்கிற காரியங்களை ஒருபோதும் மறந்து போயிடாதீங்க. தொடர்ந்து தேவ சமூகத்தில் காத்துருங்க. இன்னும் நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்பாராக. அல்லேலூயா. 1 பேதுரு 1:18 வாசிங்க. 9. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அடுத்த மேன்மை என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால உண்டாகிற மேன்மை, அவர் ரத்தத்தினால கர்த்தர் உங்களை இன்னும் மீட் எடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக ஒரு மீட்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு மீட்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் மீட்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். அவர் ரத்தத்தினால தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏதோ சும்மா நீங்க இங்க உட்காரல, அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால உங்களை மீட் எடுத்து கர்த்தர் இந்த சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டபடினால்தான் பிசாசுக்கு எந்த உரிமை உங்க மேல கிடையாது. ஆமென். யாருக்கு உங்க மேல உரிமை? இயேசுவுக்கு மாத்திரம் தான் உரிமை. அவர் ரத்தத்தினால உங்களை மீட்டெடுத்தனால பிசாசுக்கு நீ ஒருபோதும் உரிமை இல்லை. நாம் பிசாசுக்கு என்ன இல்லை, அடிமைகள் அல்ல. நாம் இயேசுவுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கு சொந்த பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா.
இவன் எனக்கு உரியவன் என்று சொல்லி பிசாசு ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, உரிமை பாராட்ட முடியாது. நாம் யாருக்குரியவர்கள்? நீங்களும் நான் யாருக்குரியவர்கள்? இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். நாம் இயேசுவுக்கு சொந்தமான ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே எத்தனை பேர் தைரியமாக சத்தமாக சொல்ல முடியும், நீங்களும் நானும் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள்? ஆமேன். தேவன் நம்மை அவர் ரத்தத்தினால மீட்டு கொண்டிருக்கிறார். அதெல்லாம் பாடுறோம். மீட்கும் பொருளாகவும் ரத்தம் தந்திரையா என்று சொல்லலாம் பாடுறோம். அந்த அர்த்தத்தை உணர்ந்து பாடுங்க. நிச்சயமாகவே உங்களை மீட்டெடுத்த ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு நோக்கம் இருக்கும். எதற்காக மீட்டெடுத்தாரோ அதை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட, எந்த நோக்கத்தாக என்னை அழைச்சிங்க, எதற்காக அபிஷேகம் பண்ணீங்க, எதற்காக என்னை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்தீங்க, எதற்காக மீட்டெடுத்தீங்க, அதை கேட்டு சரியான விதத்தில் உங்கள் லக்கை நோக்கி ஓடும் பொழுது அந்த பரம காணனை உங்களால் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. பிசாசுக்கு இன்னைக்கு இனிமேல் உங்களுக்கு அவன் மேலே உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவுக்கு தான் உங்கள் மேல் உரிமை உண்டு. ஆகவே இயேசுவின் ரத்தத்தால நாம் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப இயேசுவின் ரத்தத்தினால நீங்கள் நான் என்ன செய்திருக்கிறோம்? விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறோம்? விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அடிமைத்திலிருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் இன்னும் எகிப்திலே இருக்கிறாங்க. எகிப்தில் என்ன நடந்துச்சு? ஒரே அடிமைத்தனம், எகிப்தின் காரியங்களே சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் எப்பயோ வெளியே கொண்டு வந்துட்டார். அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? உங்களை விடுவித்துட்டாரு. ஆகவே உங்களுடைய அந்த மீட்பை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். மோசே மரித்த போது பிசாசு அவனுடைய சரீரத்தை வாங்க வேண்டும் என்ன செய்து கொண்டான்? உரிமை பாராட்டினான். ஆனால் யூதா புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யூதா புஸ்தகம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது, போதும், பிசாசோடு தர்க்கித்து பேசின போது அங்கே என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? ஏனென்றால் ஒரு இடத்துல தேவனை அவன் பரிசுத்தப்படுத்தல, பிசாசு இப்ப உரிமையை பாராட்டுறான். யாருடைய சரீரத்தை? மோசேயுடைய சரீரத்தை. ஏனென்றால் தேவனை அவன் பரிசுத்தப்படுத்தல. யாரு? மோசே. என்னுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தாதபடினால நீங்க அந்த தேசத்துக்கு என்ன செய்வதில்லை, போவதில்லை. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணார் அவரு? ஒரு குற்றத்துக்காக மோசேயுடைய சரீரத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறான். யாரு? பிசாசு. என்ன குற்றம் செஞ்சார் அவரு? கண்மனையை பார்த்து பேச சொன்னா என்ன பண்ணிட்டாரு மோசே? அதுதாங்க குற்றம், அடிச்சிட்டார். ஒரு குற்றத்துக்காக பிசாசு மோசேயுடைய சரீரத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தாதனால இப்ப பிசாசு இந்த காரணத்துக்காக மோசேயுடைய சரீரத்தை எப்படியாகிலும், ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? விட்டு கொடுக்கல. ஆனா கர்த்தர் தான் மோசேயுடைய அடக்காரனை நடத்தினார். யார் நடத்தினாரு? கர்த்தர் தான் மோசே அடக்கம் பண்ணினார். தேவன் மோசை விட்டு ஒருபோது அவனை விட்டு கொடுக்கவில்லை. ஒரு குற்றத்துக்காக மோசையின் சரீரத்தை பிசாசு கிளைம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எத்தனை குற்றம்? 1 2 3 4 5 6 எண்ணிக்கொண்டே போய் கொண்டிருக்கலாம். ஒரே ஒரு குற்றத்துக்காக பிசாசு மோசையினுடைய சரீரத்தை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் செய்த குற்றங்கள் ஏராளம் உண்டு. பிசாசு உரிமை பாராட்டுவதற்கு ஆயத்தமாக இந்த கடைசி நாளை சுற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே அப்படி இருந்தால் உங்கள் சரீரத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் என்ன செய்வான்? உங்களை விட்டு ஓடி. இயேசுவின் ரத்தத்தால் நம்மை கழுவப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்ட அந்த அனுபவத்தை உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க இழந்து போயிடாதீங்க. இயேசுவின் ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்ட அந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த மீட்கப்பட்ட அனுபவத்தை காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக வாசத்தை முடிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், மரணம் அடுத்த பகுதி வாசி. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? பிசாசை ஜெயித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கிடைக்கிற மேன்மை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. முதலாவது பாவ மன்னிப்பு தராரு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? அங்க பாவ மன்னிப்பு தராரு. கடைசியில ஒரு ஜெய ஜீவியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபை தரப்போகிறார். அவருடைய ரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரித்து நம்ம ஜெய வீரர்களாக வாழ தேவன் நமக்கு கிருபை தந்து நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு என்ன தரும்? ஜெயத்தை தரும். கடைசியில் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள ஒரே மேன்மை, அதுதான் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து பார்த்தோம். கடைசியாக நமக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிற, இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக கிடைக்கிற மேன்மைகளை குறித்து நாம் இன்றைக்கு பார்த்தோம். 10 காரியங்களை பார்த்தோம். எத்தனை காரியங்களை பார்த்தோம்? அப்படி என்றால் இயேசுவின் ரத்தத்தால் நம்ம கழுவப்படும் பொழுது இந்த 10 மேன்மையான காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. கடைசியில தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு? ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த ஜெயம் பெற்றவர்கள் அவரோடு கூட சேர்க்கும்படியாக ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆண்டவர் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நாம் எத்தனை பேர் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோமோ இந்த 10 விதமான மேன்மையான காரியங்கள் எத்தனை பேர் இந்த நாளிலே இயேசுவின் ரத்தத்தால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள்? அப்படிப்பட்டவர்கள் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் காத்திருப்போமா? அப்படிப்பட்டவர்கள் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அறிக்கை செய்ய போகிறோம். இந்த இடத்துக்கு நீங்கள் இந்த இடத்தை தேடி ஓடி வந்திருக்கிறீங்க, ஏனோ தானோ என்று நீங்கள் வரல. இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போகும்போது அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக நீங்கள் போகணும். அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக நீங்கள் போக வேண்டும். ஏதோ குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, இயேசு நமக்கு மரிச்சாரு, அதற்காக மௌன விரதம் இருந்துட்டு சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசுவின் அனுபவத்தை, ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்து கொள்ளுகின்றோம்? தியானிக்கணும். தியானித்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். இயேசுவின் ரத்தத்தின் மேன்மைகளை குறித்து, கிரேட்னஸ் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லி 10 விதமான காரியங்களை அவர் ரத்தத்தின் மூலமாக நாம் பார்த்தோம். முதலாவது, இயேசுவின் ரத்தம் நம்ம என்ன செய்கிறது? ஒரு பாவ மன்னிப்பை தேவன் நமக்கு தருகிறது. அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அனுபவம் இருக்குதா? பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கிறதா? ஒப்பு கொடுங்க, அறிக்கை செய்யுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இது கடைசி தருணம், கடைசி காலம், கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அனுபவத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த இயேசுவின் ரத்தம் உங்களை என்னை எல்லா பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த ரத்தத்தின் கீழே வாங்க. மூன்றாவதாக, இயேசுவின் ரத்தம் தேவனோடு கூட ஒப்புரவாகிறது, மனுஷனோடு கூட ஒப்புரவாக செய்கிறது. நான்காவதாக, அந்த இயேசுவின் ரத்தம் நம்மை சமீபமாய் ஆண்டவரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது. தூரமாக இருந்தோம், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழிந்தேன், என் இயேசு என்னை தேடி வந்து அவரோடு கூட சமீபமாய் என்னை கொண்டு வந்துட்டார். ஐந்தாவதாக, இயேசுவின் ரத்தம் நம்மை நீதிமான்களாக நீதிமான்களாக மாற்றிருக்கிறதா? அந்த நீதிமான்கள் மாற்றிருக்கிறதுன்னு சொல்லி பெருமை பாராட்டுறது அல்ல, பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லி பெருமை. இன்னும் நீங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். இன்னொன்று நீதி அனுபவங்களுக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். அந்த இயேசுவின் ரத்தம் ஆறாவதாக சமாதானத்தை தருகிறது. சமாதானம் எல்லாம் வந்திருக்கிறீங்களா? யாவரோடு சமாதானம் இருங்க, ஒருவருக்கு ஒரு முறுமுறுக்காதீங்க, ஒருவரோடு கூட நல்ல சமாதானத்தோடு இருங்க. சபையில், வெளியில் தேவனோடு சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளும் சரி, வாலிப பிள்ளைகள் உங்களுக்குள்ள சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. பெரியவங்க உங்களுக்குள்ள சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தத்தினால ஏழாவதாக ஒரு தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். நீ பயத்தோடு இருக்கிறியா? பல காரியத்தை பயந்து கொண்டு இருக்கிறியா? பயம், பிசாசு தான் பயத்தை கொண்டு வருகிறான். வியாதியை கண்டு பயமா? அவங்கள பார்த்தா பயமா இருக்குதா? எல்லாரும் உதறி தள்ளிவிட்டு ஓடிப்போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு தைரியத்தின் ஆவியை தருகிறார். யாரை குறித்து நீ பயப்பட தேவையில்லை. இயேசுவின் ரத்தம் நம்மை குற்றமில்லாதவனாய் நம்ம மாற்றுகிறது. ஒன்பதாவதாக, இயேசுவின் ரத்தம் நமக்கு மீட்பை தருகிறது. கடைசியாக, அவருடைய ரத்தம் நமக்கு ஜெயத்தை தருகிறது. எத்தனை பேருக்கு ஜெயம் வேண்டும்? எத்தனை பேருக்கு ஜெயம் வேண்டும்? ஜெயம் பெற்றவர்கள் தேவ சமூகத்தில் சும்மா இருக்க மாட்டாங்க. இவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றிருந்தோம், ஏன் ஒன்றும் மௌனமாக இருக்கிறீங்க? இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றும் ஏன் இவ்வளோ மௌனமாக இருக்கிறீங்க? இவ்வளோ இந்த 10 காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த போதில் என்ன மௌனமாக இருக்கிறீங்க? இது மௌனமாக இருப்பதுக்கு நேரம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தின் இந்த 10 மேன்மைகள் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களால் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் மௌனமாக இருக்க மாட்டீங்க. உங்கள் வாய்கள் சும்மா இருக்காது, கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கைகள் சும்மா இருக்காது, கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பீங்க. தேவ சமூகத்தில் கல்வாரி அன்பை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை கழுவி என்னை சுத்திகரித்ததுக்காக நன்றி. ஆண்டு நோக்கி பாருங்க, எல்லாரும் பாருங்க, ஒப்பு கொடுங்க. நேரத்தை பார்த்து கொண்டிருக்காதீங்க. கடைசி நேரம் தான், கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம், கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். எல்லாரோட சமாதானத்தை காத்துக்கணுங்க, ஐக்கியத்தை காத்துக்கணுங்க. இன்னும் கிட்டி சேருங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். உனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கத்து தந்திருக்கிற அந்த காத்துக்கொள், இழந்து போயிடாத. சமாதானத்தை காத்துக்கொள், இழந்து போயிடாத. நீ ஒரு ஜெய ஜீவியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உன்னை ரட்சித்து உன்னை அபிஷேகித்து அந்த ரத்தத்தினால தான் இன்றைக்கு விளைக்கிரயமா கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ரத்தம் உன்னை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அந்த ரத்தம் ஒருபோதும் உன்னை ஒருபோதும் கைவிடாது என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஜெபிங்க, வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அறிக்கை செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம்.
எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி அறிக்கை செய்யுங்க. இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது ஒரு கல்வாரி ரத்தத்தால் கழுவப்பட்டு புதிய மனுஷனாக ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக நீங்க போக வேணும். உங்க பேச்சு மாறணும், உங்க வாழ்க்கை மாறணும். மற்றவர்கள் விரோதமா பேசி கொண்டிருக்கிறீங்களா? மற்ற விரோதமா காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க எண்ணங்கள் மாறணும். யாவரோடு சமாதானமா இருங்க. அல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம். எல்லாரும் கரங்களை தட்டி நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். அந்த வெளியில பெற்ற ரத்தம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். நல்ல கைகளை தட்டி எல்லாரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். எழுந்து நிற்கலாமா? காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், என் பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் கிருபையாக மனிதன் வீழ்ந்து போன போது மனிதனுக்காக மனிதனாக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்து ஆண்டவரே ரத்தம் சிந்தி எங்களை ஒவ்வொருத்தரையும் மீட்டு கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே இல்லை. எங்களுக்காக முழு இரத்தத்தையும் சிந்தி மீட்பை கொடுத்தீர், ரட்சிப்பை கொடுத்தீர், சுத்திகரிப்பை கொடுத்தீர், ஒப்புரவாகுதல் எங்களுக்குள் உண்டாக்கினீர். மிக சமீபமாய் உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி. நன்றி அப்பா. இரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவி பரிசுத்தமாக்கி நீதிகரித்து நீதிமான்களாக்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவ சமாதானம் எங்களுக்கு உண்டாகும்படிக்கு இரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டு ஆக்கினை உண்மையில் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி. நன்றி அப்பா. தைரியமாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் முன்னேறி செல்ல குற்றமற்ற இரத்தத்தினால நீர் எங்களை சுத்திகரித்ததுக்காக நன்றி. நன்றி அப்பா. மெய்யாகவே சாட்சியின் வசனத்தினால ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால பிசாசை ஜெயிக்க முடியாத தருணத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் உதவி செய்தீர். இன்னும் உம்முடைய ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இரத்த புண்ணியத்தினால உம்முடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை தந்தீரே. இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஜீவனாய் ஆவியாய் வல்லமையாய் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். துதிக்க நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.